ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே ஒரு ஹிடன் பிளேஸுக்கு வந்திருக்கோம். அந்த பிளேஸ் என்னென்னு நீங்களே பாருங்கள். கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், பார்க்கிங் எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு 10 காரு, நிறைய பைக் நிற்கலாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்ல பெருசாக இருக்குது. ஸோ பைக் பார்க் பண்ணுறது, கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் இங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே போனோம்னா, இங்கே வந்து நம்ம செப்பல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ செப்பல் வைக்கிறதுக்காக அங்கே ஒரு தனியாக ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த தெரியுதுங்களா ரேக் மாதிரி. ஸோ அங்கே தான் நம்ம செப்பல் வைக்கணும். வாங்க போய் நம்ம செப்பல் அங்கே வச்சிடலாம். பாருங்கள், இங்கே ஸ்டாண்ட் இருக்குங்களா. ஸோ இந்த பாருங்கள், கீழே இங்கே பாருங்கள், நிறைய ரேக் இருக்குது. ஸோ உங்களோட செப்பலை சேஃபாக இது உள்ளே வச்சுருங்க. நேராக விநாயகர் கோயில் இருக்குது. போய் தலைவர் ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடுவோம். ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் கோயிலுக்குள்ளே பக்கத்தில் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வீடு தெரியுதுங்களா. இந்த வீட்டில் தான் சச்சிதானந்த சுவாமிகள் வந்து குடியிருந்த வீடு. அவர் பிறந்து குழந்தையா இருந்து 27 வருஷம் இந்த வீட்டில் தான் இருந்தார். ஸோ அவருக்கு நினைவிடமாக கட்டின இடம் தான் இது. அதுக்கு நினைவிடமாக கட்டின கோயில் தான் இது. அந்த வியூ பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சச்சிதானந்த சுவாமிகள் வந்து கோயம்புத்தூரில் தான் இருந்திருக்காரு. படித்தது, ஸ்கூல் படித்ததெல்லாம் பிஎஸ்ஜி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து உலக நன்மைக்காக பல கண்ட்ரிகளுக்கு போயிருக்காரு. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏலாம் போயிட்டு நிறைய பேருக்கு வந்து யோகா பயிற்சி கொடுத்து போதையில் இருந்த மக்களை நிறைய பேரை நல்வழிப்படுத்தினதுக்காக அவருக்கு இங்கே நினைவிடம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு நினைவிடம் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் அவர் 1983 கட்டியிருக்காரு. இங்கே வந்து அந்த 3 இடங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே நம்மளால் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்க அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் அலோவ் பண்ணுறதில்லன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஹிந்துயிசமு, கிறிஸ்டினிசமு, இஸ்லாமு, ஜானிசமு, புத்திசமு, நேட்டிவ் அமெரிக்கன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு, இவங்க எல்லாரோட பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும், அதுக்கு உண்டான புகைப்படமும், அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களும் கருவிகளும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா மக்களை நம்ம வந்து உள்ளே விடுறோம் அப்படின்னா சில பேர் தொடுவாங்க, சில பேர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி சிஸ்டம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. உள்ளே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா, இங்கே 20 ரூபீஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு கைடு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ இதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையம்ன்ற ஏரியாவில் சிட்டியோட சென்டர் நடுவுலேயே இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சுற்றி வந்து ஏகப்பட்ட மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைய வச்சுருக்காங்க. அது போக நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ் நிறைய போட்டிருக்காங்க. அது போக தண்ணி இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ எதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ் போடுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நான் சிட்டி சென்டர்னு சொன்னேன் இல்லை, அங்கே பாருங்கள் சுற்றி வீடு தான் இருக்குது. சுற்றி வீடு தான். அதனால தான் நம்ம வந்த வழி எல்என்டி பைபாஸு. ஸோ இந்த இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. சிட்டிக்கு உள்ளார இவ்வளோ பெரிய இடத்துல மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். பாருங்களேன், சுற்றி காம்பவுண்ட் எடுத்து நீட்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இட் மக்களே. இதோட அந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. வேறு நல்ல கண்டென்ட்டுக்கு மறக்காமல் சூர்யா ஸ்ரீ அண்ட் அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.